Good morning, Assalamualaikum, welcome to JJ Mom's Kitchen. எல்லா போலும் இறைவனுக்கே ஹாய் வியூவர்ஸ், நீங்களாம் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம வந்து பாப்கார்ன் வந்து வீட்டிலேயே எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற மணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோவுக்கு போய் அது எப்படி செய்யலாம்னு வாங்க போய் பார்ப்போம். அதுக்குள்ளே பொருள் வந்து 2 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் பட்டர், 4 ஸ்பூனு சோளம். நான் எல்லாமே இந்த ஆப்பையில் தான் எடுத்துருக்கிறேன், சட்னி ஆப்பையில். அதுக்குள்ளே பொருள்கள் எல்லாம் இது வந்து நம்ம கராமல் செஞ்சு பாவு காய்ச்சறதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் வெண்ணெய், ஒரு 100 கிராம் சீனி, வெள்ளை சீனி, இவ்வளோ தான் பொருள். ஒரு 1/4 கப்பு தண்ணி வேணும். அப்புறம் தட்டில் போட்டு ஆற வைக்கிறதுக்கு ஒரு தட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிறணும், உப்பு ரெடி பண்ணி வச்சுக்கிறணும், ஒரு உயரமான பாத்திரம் வச்சுக்கிறணும், இவ்வளோ தான். அப்புறம் கடாயை சூடு பண்ணி எண்ணெயும் பட்டரையும் போடுங்க. பட்டர் இல்லைன்னா தவிர்த்துக்கிறங்க, எண்ணெய் மட்டும் ஊற்றுங்க. அப்போ எண்ணெய் வந்து நீங்கள் என்ன செய்யணும், 3 ஸ்பூன் ஊற்றணும். இது வந்து 2 ஸ்பூனும் 1 ஸ்பூன் வெண்ணெயும் போடுறேன். நீங்கள் வந்து எண்ணெய் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா எண்ணெயை மட்டும் போடுங்க. எண்ணெய் வந்து 3 ஸ்பூனாக போடுங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். குட்டீஸு உங்கள் வீட்டில் குட்டீஸு இருந்தால் செஞ்சு கொடுங்க. அதில் வந்து பார்க்க சொல்லுங்கள், ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. இப்போ என் பேரன் வருவார் பார்க்குறதுக்கு. அவர் அப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சு பசியாரிட்டு நின்றார். சரி, அவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க, அதனால் அவங்களுக்கு சரி பேக்கிங் பண்ணி கொடுத்துர்லாமே அப்படின்னு செய்கிறேன். அவ்வளோதான், மூடி வைங்க. மூடி வச்சு கரெக்டாக 1 நிமிஷம் சென்று அவங்க எல்லாம் அப்படியே டப்புன்னு தெறிக்க ஆரம்பிச்சிருவாங்க. கரெக்டாக 1 நிமிஷம் சென்று தெறிப்பாங்க. 1 நிமிஷத்தில் எல்லாமே தெறித்து முடிச்சிருவாங்க. அதோட அடுப்பு அடைச்சிடணும்ல, கீழே கருவிடும். நம்மளுக்கு அந்த சட்டி நிறையா வந்துடும். உங்கள் வீட்டில் குட்டீஸில் இருந்தால் அவங்கள கூப்பிட்டு பார்க்க சொல்லுங்கள், ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இப்போ என் பேரனை நான் கூப்பிட்டு பார்க்க சொன்னேன், எவ்வளோ ஹாப்பியாக இருக்காருன்னு பாருங்கள். அதோட அவ்வளோதான், எல்லாமே பொரிச்சு முடிஞ்சிருச்சு. அடுப்பு அடைச்சிருங்க. இதுக்கு மேலே வச்சிங்கன்னா கருவிடும். அப்புறம் உடனே எடுத்துகிட்டு வந்து நம்ம எதில் வந்து உயரமான சட்டியில் வந்து நம்ம வந்து போட்டுக்கிறோம். அப்போ தான் நம்ம வந்து கராமல் செஞ்சு அதில் ஊற்றி நம்ம வந்து கிண்ட முடியும். கராமல் செய்யும்போது கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. இதில் லைட்டாக உப்பு போடுங்க, ஒரு 1/4 ஸ்பூனு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. அவ்வளோதான். கராமல் செய்யும்போது கொஞ்சம் பார்த்து செய்யுங்க, அது ரொம்ப சுடும். அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக செஞ்சுக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். அதோட ஒரு கடாயை வச்சு 100 கிராம் சீனி போடுங்க. இந்த 4 ஸ்பூனு பாப்கார்னுக்கு வந்து நம்மளுக்கு வந்து 100 கிராம் சீனி கரெக்டாக வரும். அதுவே உங்களுக்கு அரை இனிப்பு வேணும்னா நீங்கள் வந்து ஒரு 60 கிராம் சீனி போடுங்க. இது வந்து 100 கிராம் சீனி, ஒரு 1/4 கப்பு தண்ணி. அதை அப்படியே வச்சுட்டு கூட நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் வேலை வெட்டி பார்க்கலாம். அதுக்கெல்லாம் இது வந்து என்ன செய்யும், நம்மளுக்கு திக்காக வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம வந்து போகக்கூடாது, பக்கத்துலேயே தான் நிற்கணும். ஒரு 1/2 ஸ்பூனு வெண்ணெய் போடுங்க, பட்டர் போடுங்க. பட்டரா, மஞ்சரினா, டால்டாவா என்ன போட்டுக்கிறோங்க. ஏன்னா நம்மளை அது வந்து ரொம்ப இலை விடாமல் வைக்கிறதுக்கு. இவ்வளோ தான் முடிஞ்சிருச்சு. இதான் பதம். அதோட அடுப்பு அடைச்சிருங்க. இது செய்கிறதுக்கு எனக்கு வந்து 2 நிமிஷம் ஆச்சு. அதோட அது மேலே அப்படியே ஊற்றி விட்ருங்க. ஊற்றி விட்டு முடிச்சிருங்க. நல்லா ஆப்பையை வச்சு நல்லா கிண்டிக்கிறேங்க. கிண்டிட்டேன்னா ஒரு தட்டு வச்சுருக்குறோம்ல, அதில் அப்படியே விரித்து விட்டு நம்ம வந்து ஸ்பூனில் வச்சு உடைச்சோம்னா முடிஞ்சிருச்சு, பாப்கார்ன் ரெடி. அவ்வளோதான். இந்த இனிப்பு, இந்த சோளம் பொரி எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்கும். கரெக்டான அளவு. குட்டீஸில் எதனா செய்கிறோம், அதான் கரெக்டான அளவு ஃப்ரெண்ட்ஸ். சரியா? அப்புறம் எல்லாத்தையும் கிண்டியாச்சு. இந்த தட்டில் வந்து அப்படியே போடுங்க. பாவு வந்து ரொம்ப சுடும், அதை கொஞ்சம் பார்த்துக்கிறங்க. இல்லை கையில் படிச்சுன்னா ரொம்ப கொதிச்சிரும், அதை பார்த்துக்கிறங்க. அப்புறம் ஆப்பையை வச்சுக்கிட்டு ஒரு ஸ்பூனை வச்சுக்கிட்டு அப்படியே உடச்சி விடுங்க. உடச்சி விட்டு அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. உடச்சி விட்டு கொஞ்சம் நேரத்துலேயே அது வந்து என்ன செய்யும், நல்லா கிறிஸ்பி ஆயிரும். கிறிஸ்பி ஆன பிறகு நம்ம உடைச்சே விட்றோம். இந்த மாதிரி உடச்சி விட்ருங்க. குட்டீஸ் இருந்தால் அது கையில் கொடுத்து உடச்சி விட சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரியா? அப்புறம் பேரன் நானும் உடச்சி விட்றோம். அவருக்கு ஸ்பூன் கொடுத்துட்டேன். உடச்சி விட்டு முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம எடுத்துட்டு சாப்பிட்றலாம். அவ்வளோதான். பார்த்தீங்களா எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. இவ்வளோ தான் ரெடி பண்ணிட்டோம். இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. தேங்க்யூ. Hi guys, thank you for watching.
Tbsp Kitchen. Bye, see you soon.